வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்த கோரிக்கை. 2026 தொடக்கம் 2027 ஆண்டுகளில் நாடு எனும் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு ஓங்கெடுக்க நேரிடும் திசா அத்தநாயக்க எச்சரிக்கை. தையிட்டி திச விகாரைக்கு எதிராக போராட்டம். அறிமுகப்படுத்தப்படும் புதிய சட்டம் குற்றவாளிகளுக்கு பேரதிர்ச்சியை கொடுக்க போகும் அரசாங்கம். இலங்கைக்கு வரவுள்ள ரஷ்யா எரிபொருள் கப்பல் உறுதி செய்யப்பட்ட ஏற்பாடு. கடுமையான வெப்பம், கல்வி அமைச்சு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. வீட்டின் கூரையில் வேலை செய்து கொண்டிருந்தவருக்கு நடந்த சம்பவம். சமாந்துறையில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. ரகசிய தகவலால் காட்டுக்குள் சோதனைக்கு சென்ற போலீஸ் அதிகாரிக்கு அதிகாலையில் நேர்ந்த சம்பாவிதம். தொடர்பினை விரிவான செய்திகள். நாளை டீசலை ஏற்றிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைய உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் தகவல் வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், சுமார் 32,000 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய கப்பல் நாட்டை வந்தடைய உள்ளது. 5,000 மெட்ரிக் டன் விமான எரிபொருளும் கொண்டுவரப்படுகின்றன. அதேபோல எதிர்வரும் 6ஆம் 7ஆம் திகதிகளில் மேலும் 2 டீசல் கப்பல்கள் நாட்டிற்கு வரவுள்ளன. அதன்படி ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் நாங்கள் எதிர்பார்த்த அனைத்து எரிபொருள் கப்பல்களும் நாட்டை வந்தடையும். கடந்த மாதமும் எதிர்பார்த்த அனைத்து கப்பல்களும் நாட்டை வந்தடைந்தன. எனவே பண்டிகை காலம் முடிந்து 5ஆம் மாதம் முடியும் வரை இலங்கையில் எரிபொருள் கையிருப்பில் இருக்கும். எனினும் எரிபொருள் விலை அதிகமாக இருப்பதால் மக்கள் அதனை சிக்கனமாக பயன்படுத்துமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமார வேண்டுகோள் விடுத்துள்ளார். மின்சார கட்டணத்தை சடதியாக அதிகரித்ததன் மூலம் தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களை சொல்லண்ணா துயரத்திற்கு உள்ளாக்கியுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்கோட்டையில் உள்ள கட்சியின் தலைமை பணிமனையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் 6.7 மில்லியன் மின் நுகர்வோரில் சுமார் 5.2 மில்லியன் பேர் இந்த மின் கட்டண அதிகரிப்பால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தேர்தலுக்கு முன்னர் மின்சார சபையின் ஊழல்களை தடுத்து கட்டணத்தை 33 வீதத்தால் குறைப்பதாக உறுதியளித்த அரசாங்கம் இன்று அதற்கு மாறாக 40 வீதத்தால் கட்டணத்தை அதிகரித்துள்ளது. இது நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் பெறுவோர் மீது சுமத்தப்பட்ட பாரிய பொருளாதார பாதிப்பாகும். மத்திய கிழக்கு போர் சூழலால் மின் கட்டணத்தை அதிகரிக்க நேரிட்டதாக அரசாங்கம் கூறும் காரணத்தை நாம் நிராகரிக்கின்றோம். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு தரமற்ற நிலக்கரியை கொண்டு வந்தமே இந்த நெருக்கடிக்கு உண்மையான காரணமாகும். இதனால் 150 மெகாவாட் மின்சாரம் தேசிய கட்டமைப்புக்கு இழக்கப்பட்டுள்ளது. இந்த இழப்பை ஈடுகட்ட அதிக விலைக்கு டீசல் மூலம் மின்சாரத்தை கொள்வனவு செய்யும் நட்டத்தை தற்போது மக்கள் மீது அரசாங்கம் சுமத்தியுள்ளது. உலகளாவிய நெருக்கடிகளின் போது ஏனைய நாடுகள் மக்களுக்கு வரிச்சலுகைகளை வழங்குகின்றன. ஆனால் இலங்கை அரசாங்கம் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 115 ரூபாவையும் டீசலுக்கு 91 ரூபாவையும் வரியாக அறவிடுகின்றது. எரிபொருள் விலையில் 1/3 பகுதியை வரியாக பெற்றுக்கொண்டு தனியார் நிறுவனங்களை பாதுகாப்பதற்காக அந்த வரிகளை குறைக்க அரசாங்கம் மறுத்து வருகின்றது. அரசாங்கம் குறுகிய காலத்தில் $1.4 பில்லியன் கடனை பெற்றுள்ள போதிலும் அதனால் மக்களுக்கோ அல்லது நாட்டின் பொருளாதாரத்திற்கோ எந்த பயனும் கிடைக்கவில்லை. அரசாங்கத்தின் இந்த இயலாமை காரணமாக 2026 மற்றும் 2027 ஆண்டுகளில் நாடு இன்னும் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகங்கொடுக்க நேரிடும் என்று திசா அத்தநாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் அமைந்துள்ள திச விகாரைக்கு எதிராக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் குறித்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியும் அதனை அங்கிருந்து அகற்றுமாறு கோரியும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தையிட்டியில் அமைந்துள்ள விகாரை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர்.
அரசாங்கம் இன்னும் 2 வாரங்களுக்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை முற்றிலும் கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளது. தற்போது போதைப்பொருள் குற்றவாளிகளை கைது செய்ய தற்காலிகமாக பயங்கரவாத தடுப்பு சட்டம் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த சட்டம் அறிமுகமானதும் அது மாற்றப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த புதிய சட்டத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால், ஏற்கனவே சிறையில் உள்ள குற்றவாளிகள் புதிய குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகம் இருந்தால் அவர்களை மீண்டும் காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தீவிர விசாரணை நடத்த அனுமதி வழங்கப்படுவது என கூறப்படுகிறது. இதனால் சிறையில் இருந்தபடியே குற்ற செயல்களை நடத்தும் வாய்ப்பு முற்றிலும் தடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் சட்டத்தில் இருந்த இடைவெளிகளை பயன்படுத்தி பெரிய குற்றவாளிகளை தப்பிக்க முடியாத நிலை உருவாகும் என்றும் இனி யாரும் சிறைக்குள் இருந்தபடியே செயல்பட முடியாது என்றும் மத்திய குற்ற விசாரணை பிரிவின் பிரதி காவல்துறை அதிபர் சந்தன கொடி துவக்கு தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்தால் சிறைக்கு உள்ளேயோ வெளியேயோ குற்றவாளிகள் சுதந்திரமாக இருக்க முடியாத சூழல் உருவாகும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிலிருந்து எரிபொருள் இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளது. நாட்டின் 2 எரிபொருள் இறக்கும் இடங்களில் இருந்து ஏற்படும் நெரிசல் எரிபொருள் சரக்குகள் வந்து சேர்வதில் தாமதமாவதற்கு முக்கிய காரணம் என சிபிசி நிர்வாக படிப்பாளர் மயூர டெத்தி குபாரக்கி தெரிவித்துள்ளார். ரஷ்ய விநியோகஸ்தர்களுடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு திட்டமிடப்பட்டிருந்த பெரும்பாலான கச்சா மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் ஏற்றுமதிகள் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அவற்றின் வருகை தொடர்பான தளவாட மற்றும் தொழில்நுட்ப ஏற்பாடுகள் இன்னும் உறுதி செய்யப்படுகின்றன. இந்த சவால்கள் இருந்த போதிலும் எரிபொருள் கொள்முதல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தினார். தற்போதைய எரிபொருள் கையிருப்பு குறித்து கருத்து தெரிவித்த வைத்தியர் நெத்திகுமாருக்கே சுமார் 32,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 5,000 மெட்ரிக் டன் ஜெட் எரிபொருளை ஏற்றிச் செல்லும் ஒரு கப்பல் விரைவில் வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 2 டீசல் சரக்குகள் மற்றும் ஏப்ரல் 6 மற்றும் 7 ஆகிய திகதிகளில் நாட்டை வந்தடைய திட்டமிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாத தொடக்கத்தில் எதிர்பார்க்கப்பட்ட அனைத்து சரக்கு அனுப்பீடுகளும் திட்டமிட்டபடி நடைபெற்று வருகிறது. முந்தைய மாதத்தில் எதிர்பார்க்கப்பட்ட விநியோகங்களும் வெற்றிகரமாக பெறப்பட்டுவிட்டது. அதன்படி பண்டிகை காலத்தை தொடர்ந்து மே மாத இறுதி வரை எரிபொருள் விநியோகம் போதுமானதாக இருக்கும் என அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர். இருப்பினும் தொடர்ந்து அதிகரித்து வரும் உலகளாவிய விலைகள் காரணமாக பொதுமக்கள் எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் கடும் வெப்பத்தின் அபாயங்களை குறைப்பதற்காக முன்னர் வெளியிடப்பட்ட பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை உடனடியாகவும் கடுமையாகவும் நடைமுறைப்படுத்துமாறு கல்வி அமைச்சர் பாடசாலை அதிபர்களுக்கு கடுமையான உத்தரவு பிறப்பித்துள்ளது. சில அதிபர்கள் இந்த பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற தவறியது தொடர்பில் பல முறைப்பாடுகள் தமக்கு வந்துள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர சினவரத்ன தெரிவித்துள்ளார். பாடசாலை நேரங்களில் மாணவர்களின் உடல் நலம் மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதற்காகவே இந்த அறிவுறுத்தல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் வலியுறுத்தினார். இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான எந்த ஒரு அலட்சியமும் மாணவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று பிரதியமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் அதிகரித்து வரும் வெப்பநிலைக்கு மத்தியில் மாணவர்களின் உடல்நல பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்குமாறு பாடசாலை அதிபர்களை கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பண்டாரவள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அத்தம்பட்டிய பகுதியில் 2 மாடி கொண்ட வீட்டின் கூரையில் வேலை செய்து கொண்டிருந்த நபர் ஒருவர் நேற்று கீழே விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இறந்தவரின் கவனக்குறைவினால் இவ்வுயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்தவரை பண்டாரவள வைத்தியசாலையில் சேர்த்த போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹாலியல பகுதியைச் சேர்ந்த 49 வயதான நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அம்பாறை மாவட்டம் சமாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள வயல்வெளி பகுதியில் இன்று ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் ஆரம்ப விசாரணைகளை மேற்கொண்ட போது சடலம் அடையாளம் காணப்படாத நிலையில் இருந்தது. அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் மூலம் உயிரிழந்தவர் சமாந்துறை சாலை வீதியைச் சேர்ந்த சுமார் 50 வயதுடையவர் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மரணத்திற்கான காரணம் இதுவரை தெளிவாக தெரிய வராத நிலையில் சட்ட மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் மேலதிக விசாரணைகளை
சமாந்துறை போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இரத்தினபுரி பலாங்குடி பகுதியில் போலீஸ் அதிகாரியின் துப்பாக்கி வெடித்ததில் பலத்த காயமுற்ற குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பலாங்குடை முகுனுமேலே பகுதியில் உள்ள காட்டு பகுதியில் குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் சிலர் இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இன்று அதிகாலை 4:50 மணியளவில் போலீசார் சுற்றி வளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரியும் மற்றொரு அதிகாரியும் இணைந்து இந்த தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது அங்கிருந்த சந்தேக நபர் ஒருவர் தப்பியோட முயன்றுள்ளார். பொறுப்பதிகாரி சந்தேக நபரை துரத்தி சென்றபோது அதிகாரி எதிர்பாராத விதமாக நிலத்தில் தவறி விழுந்துள்ளார். இதன்போது அவரது இடுப்பில் இருந்த துப்பாக்கி தவறுதலாக இயங்கி வெடித்ததில் அவர் படுகாயமடைந்துள்ளார். காயமடைந்த அதிகாரி உடனடியாக பலாங்குடி தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக இரத்தினபுரி போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பலாங்குடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.